தலைவர் புதிதாக கட்சியை ஆரம்பித்த பிறகு உலகம் சுற்று வாலிபனுக்கு எவ்வளவு இடையூறுகள் வந்ததோ அதற்கு ஒருபடி மேலே இந்த ஜனநாயகன் படத்திற்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சென்சார் கொடுக்கறதுக்கு இவ்வளோ கதை பேசுகிறாங்கன்னா விஜயனுடைய ஆதரவாளர்கள் கோடிக்கணக்கில் பெருகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் எந்த அளவுக்கு இடைஞ்சல் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு விஜயனுடைய கட்சியும் சரி அவருடைய ஆதரவாளர்களும் சரி மிக பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்குங்கிறது. வணக்கம், நான் கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ் பேசுகிறேன். பாருங்கள், அவர் பேர் சொல்கிறது கூட எனக்கு வெக்கமாக இருக்குது. புரட்சித் தலைவரை விஜய்க்கு ஒப்பிட்டு விஜயோட புரட்சித் தலைவரோட ஒரு படி மேலே விஜயின் சொல்லிக்கிறாரு. இது ஒரு எம்ஜிஆர் வேடம் போடுறவர், எம்ஜிஆர் வச்சு புகழ் வாங்கி கொண்டிருப்பவர், எம்ஜிஆர் என்று பேர் எடுத்தவர் இந்த வார்த்தையை சொல்லாமா? இதுக்கு எம்ஜிஆருக்கே லாய்க்கு இல்லை இவர். காரணம் என்னன்னாக்கா, நானும் எவ்வளோ பொறுமையாக இருந்தேன். இதுக்கு முன்னால் வேறு ஏதாவது கட்சிக்கு கொடி தூக்குனார். புரட்சித் தலைவர் வேஷம் போட்டுக்கின்னு புரட்சித் தலைவரோடு இருந்துக்கின்னு புரட்சித் தலைவர் மாரி இருந்துக்கின்னு, ஆனால் புரட்சித் தலைவரை கேவலம் பண்ணுற ஆள் இது கண்டனக்குரியது. இது ரொம்ப தப்பு. இது மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. எம்ஜிஆரோட ஒரு படி மேலே விஜய்ன்னு சொன்னாக்கா, எம்ஜிஆர் காலு தூசி கூட நீங்களும் வரமாட்டீங்க, விஜயம் வரமாட்டான். காரணம் என்னென்னா, புரட்சித் தலைவர் நீதிக்கும் நேர்மைக்கும் அன்புள்ளவர். புரட்சித் தலைவர் படத்துக்கு வர்றதுக்கு முன்னால் எவ்வளோ பேருக்கு உதவி செய்தார். விஜய் செய்தாரா? இல்லை. ஆனால் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பணத்துக்காக நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. புரட்சித் தலைவர் தான். எப்படிப்பட்ட கொம்பனும் புரட்சித் தலைவராக ஆக முடியாது. புரட்சித் தலைவருக்கு ஈடே கிடையாது. ஒரு படி மேலேன்னு சொன்னது வாபஸ் வாங்கணும். எம்ஜிஆர்